ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐசிங் சுகர் பற்றி வீடியோ கேட்டிருந்தீங்க. 250 ml கப்பில் 1 கப் நான் சுகர் எடுத்துருக்கேங்க. நார்மல் ஜீனி. இது 250 கிராம். ஈரம் இல்லாத ஒரு மிக்சி ஜாரில் அந்த ஜீனியை சேர்த்துடலாங்க. இதோட 1 டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கணும். 1/4 கிலோவுக்கு 1 டீஸ்பூன், அரை கிலோவுக்கு 2 டீஸ்பூன், 3/4 கிலோவுக்கு 3 டீஸ்பூன், 1 கிலோவுக்கு 4 டீஸ்பூன். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஐசிங் சுகர் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஜீனியை அதிகப்படுத்தக்குள்ள நம்ம கார்ன்ஃப்ளவரையும் அதிகப்படுத்திக்கணும். இது டீஸ்பூன் தான். எப்போதுமே நீங்கள் டீஸ்பூனில் அளக்கக்குள்ள அந்த ஸ்பூனாலே அளக்கக்கூடாது. வேறு ஒன்றால் எடுத்து அதில் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு நைஃப் வச்சோ ஸ்பூன் வச்சோ அதை சமன்படுத்திக்கணும். இதை மாதிரி தட்டி எடுத்துக்கலாங்க. ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது. இதுதான் இப்போ 1 டீஸ்பூன். இதை நம்ம அளந்து வச்சுருக்க சர்க்கரையோடு சேர்த்துடலாம். இதை நம்ம நைஸ் பவுடர் ஆக்கிடணும். அந்த ஜீனியும் கார்ன்ஃப்ளவரும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பவுடர் ஆக்கி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. மிக்சி ஜார் ஈரம் இல்லாமல் இருக்கணும், அதில் கவனம் இருக்கணும். இதை பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்மளோட ஐசிங் சுகர் ரெடி ஆகிட்டு. இதை தான் நம்ம கேக் டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். விப்பிங் க்ரீமோட யூஸ் பண்ணுவோம். இல்லை சில கேக் ஐட்டம்ஸ், பிஸ்கட் ஐட்டம்ஸ்க்கெலாம் இந்த ஐசிங் சுகரை யூஸ் பண்ணுவோம். நம்ம பேக்கிங் பிஸ்னஸ்க்கு நிறைய விதமான சுகர்லாம் யூஸ் பண்ணுவோம். கிரானுலேட்டட் சுகர், கேஸ்டர் சுகர், ஐசிங் சுகர். நான் ஏற்கனவே கேஸ்டர் சுகர் பற்றி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ரெடி பண்ணி நான் அந்த பிஸ்கட் ரெடி பண்ணேன். உங்களுக்கு மற்ற விதமான சுகரும் தேவைப்பட்டால் சொல்லுங்கள் கமெண்ட்டில். நான் அதை பற்றின வீடியோவும் உங்களுக்கு போடுறேன். இந்த ஐசிங் சுகரை நம்ம ஏர் டைட்டான பாக்ஸில் போட்டு மூடி வச்சிடணுங்க. அப்போ தான் அது கட்டி பிடிக்காமல் இருக்கும். நார்மலாகவே சுகர் பவுடர் பண்ணோம்னா கட்டி பிடிச்சிரும். அதுவும் ஐசிங் சுகர் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே கட்டி பிடிச்சிரும், கட்டியாக ஆகிடும். அதனால் அதை நல்லா க்ளோஸ் பண்ணி வைக்கணும். ஏர் டைட்டான பாக்ஸில் போட்டு மூடி வைக்கணும். எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை ஏர் டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சோம்னா தான் வீணாக போகாது. இதை ரொம்ப ஈஸியாக நம்மளே வீட்டில் ரெடி பண்ணிடலாம். இதை காசு கொடுத்து கடையிலலாம் வாங்கணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே இதை ரெடி பண்ணி நம்ம பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் எடுத்து பயன்படுத்திட்டு பத்திரமா வச்சுருந்தோம்னா லாங் லைஃப் அந்த ஐசிங் சுகர் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா என்னென்னு எனக்கு சொல்லுங்கள். வேறு என்ன மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணுங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நம்மளோட கேக் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்களா என்னங்கிறத சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எதெல்லாம் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க, எதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, எதெல்லாம் ஈஸியாக வந்தது, இன்னும் என்ன மாதிரி டைப்ஸ்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.